ஹே ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு அனிமெக்ஸ் கேமிங். ஓகே காய்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, த எக்ஸைல்டு ஹெவிக் நைட் அப்படிங்கிற ஒரு நியூ அனிம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அனிம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோடு சூப்பராக இருந்துச்சு அண்ட் இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த அனிம் என்ன மாதிரி அனிம் அப்படின்னு தெரியணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு புது விதமான கண்டென்ட் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அதாவது அனிம் ரிலேட்டட் தான். எவ்ரி வீக் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அனிம் நியூஸ் வருதோ அண்ட் என்ன அனிம் எந்த ரேட்டிங் கொடுத்துருக்காங்களோ ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ, அதாவது எவ்ரி வீக் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போடலான்னு இருக்கேன். ஸோ நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் அந்த கமெண்ட் அது லைக் அந்த வீடியோக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக பார்த்துட்டு இருந்த எல்லா அனிமே க்ளோஸ் பண்ண போகிறோம். அதாவது க்ளோஸ் மீன்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீமன்ஸ் ஆஃப் ஷேடோ ரிலம் சீசன் 1ல் கோர் 2 ஆரம்பிக்க போகிறாங்க. அண்ட் ரெஜிரோவும் கோர் 2 ஆரம்பிக்க போகிறாங்க. அண்ட் ப்ளீச் நான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வச்சிருக்கேன். ஸோ அது போடலான்ட்டு இருக்கேன். அண்ட் அது கூடவே டாம் ரைடர் கிங் அப்படிங்கிற இன்னொரு அனிம் பற்றியும் போடலான்ட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் ஃப்ளாக் மாதிரி காமிக்கிறாங்க. ஏதோ ஸ்ரீலங்கன் அந்த சிங்கெல்லாம் போட்ட மாதிரி ஃப்ளாக் இருக்குது. அண்ட் ஒரு 2 கேரக்டரை வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வாய்ஸ் கேட்குது ஹெவிக் நைட். அதாவது ஹெவிக் நைட்னா ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ஒரு வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவிக் நைட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்குது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸை மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹையாக வச்சுட்டு அவங்களோட அதாவது எனிமிஸ் அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா அவங்களோட அலைஸ், அதாவது அவங்க கூட இருக்க சண்டை போடுறவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஹெவிக் நைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க கூடிய மற்ற எபிலிட்டிஸ் கொண்ட வேற ஹீரோஸோ இல்லை வேற பிளேயர்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பவரும் கொஞ்சம் அதிகம் இவங்களோட கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பவர் கிடையாது. இவங்களுக்கு ஃபுல்லாக டிஃபென்ஸ் மட்டும் தான். ஸோ அப்படி இருக்கிறவங்கள இந்த ஒரு உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபெக்டிவ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுறாங்களாமா. ஸோ அட்டாக்கே இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இவங்ககிட்ட டிஃபென்ஸ் பூஸ்ட் ரொம்ப அதிகம். மற்றவங்களை கம்பேர் பண்ணுறவக்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் ரொம்ப கம்மி. அதனாலேயே இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெக்ட்னு சொல்லப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் இந்த அனிமே எடுத்ததுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, இதோட அனிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஃபைட் சீன்லாம் வேறு லெவலில் இருந்தது. ஸோ நம்ம சேனலில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபைட் சீன்லாம் காமிக்க முடியாது. அதனால் நான் இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ணுறேன். இன்ஸ்டா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போய் ஃபைட் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா வீடியோவில் ஃபைட் ரொம்ப வேகமாக ஓடும். அதனால் மறக்காமல் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மேன்ஷன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. ஸோ அதில் வந்து எலிமஸ் த ஹெவிக் நைட் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் எபிசோடோட நேம். ஓகே, ஸோ இதில் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன பையன் அங்கேயும் ஓடிட்டு இருக்கான். ஸோ புக் எடுத்து படிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறான். என்ன சொல்கிறான்னா, இந்த உலகத்தில் நான் எதை லேர்ன் பண்ணாலும் நான் எதை பார்த்தாலும் எங்கேயோ பார்த்த மாதிரியே எனக்கு இருக்கு. அது எதனால் அவனுக்கு தோணுது அப்படின்னு அவனுக்கு சுத்தமாக தெரியல. ஸோ அங்கே அங்கே நடக்கிற விஷயங்கள், அவன் படிக்கிற விஷயங்கள் எல்லாமே எங்கேயோ ஒரு தடவை அவன் டேஜாவுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் பார்த்த மாதிரியே இருக்கு. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஏதோ ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி போகிறான். ஃப்ளாஷ்பேக்னு சொல்ல முடியாது, மேபி ஃபியூச்சராக இருக்கலாம். இந்த சீனை பார்த்தோன்னே எனக்கு அதான் ஞாபகம் வந்தது. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன் ஃபியூச்சர்னு சொல்கிறேன்னா, இதில் வர ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன பையன் தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் இவன் தான் நான் சொன்னேன். ஸோ இவன் தான் அந்த சின்ன பையன். டக்குன்னு ஃபியூச்சரை பார்க்குறானே, ஒரு வேளை இவனால் ஃபியூச்சரை பார்க்க முடியுமா அப்படி என்னன்னு தெரியல. எனக்கு ஸ்டார்டிங்கில் அப்படி தான் தோணுச்சு. அப்புறம் ஒரு 2-3 கேரக்டர் காமிக்கிறாங்க. எல்லாரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு நம்ம ஹீரோ கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கேரக்டர், அதாவது வில்லி மாதிரி ஒரு கேரக்டர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க 3 பேருமே ஹீரோவோட டீம்லையும் அன்னைக்கு இந்த எதிரியா ஒருத்தர் இருக்கால. ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வில்ல கூட ஃபைட் பண்ணுறா. ஸோ இந்த ஃபைட் சீன் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நான் இன்ஸ்டால அப்லோட் பண்றேன். ஸோ நல்லா இருந்தது இந்த ஃபைட் சீன். ஸோ பட் எதுக்கு சண்டை போடுறாங்க, யார் இவங்க, ஒண்ணுமே புரியல. ஓகே, ஃபர்ஸ்ட் எபிசோட் முடிச்சாதான் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பொறுமையாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ஃபைட் சீன் நல்லா இருந்துச்சு, அதனால ஸ்கிப் பண்ணாம பார்த்தேன். டக்குன்னு ஃபைட் சீன் முடிஞ்ச உடனே மறுபடியும் மேன்ஷனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம முன்னாடி பார்த்த சின்ன பையன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துடுறான். ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, ஒரு 18 வயசு இல்லை 16 வயசு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துடுறான். ஸோ அவனை சுற்றி எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ அவங்களோட காடை கும்பிட்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீல் பண்ணி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்கான். ஸோ ஃபைனலி எனக்கான டைம் வந்துருச்சு. எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, சைடில் இருக்கவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து ப்ரே பண்ணுற மாதிரி கையை வைக்கிறான். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீலிங்கும் நம்மளுக்கு எங்கேயும் தெரிஞ்ச மாதிரியே இருக்குது, ஏதோ டேஜாவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, நீ ப்ரே பண்ணுறது ரொம்ப நல்லது தான், என்னோட பையனாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு சொல்கிறாரு. அண்ட் இந்த சைடு ஃபாதர் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கான அந்த ஒரு டிவைன் பவரை வந்து பார்த்தீங்கன்னா தருவாங்க போல். ஸோ இந்த உலகத்தில் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பவர் கொடுப்பாங்க போல். நான் உனக்கு இந்த ஒரு டிவைன் உனக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கான கிளாஸை வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க. அப்போதான் நம்ம ஹீரோக்கு தோணுது, 5 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஆர் கேம் விளையாண்டுட்டு இருந்தேன். அந்த கேமோட பேர் மேஜிக்கல் வேர்ல்டு. ஸோ அந்த உலகம் மாதிரியே இந்த உலகமும் இருக்குது. அதனால தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் தோணுது போல். ஸோ எனக்கு கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த உலகத்தில் ரீஇன்கார்னேட் ஆகியிருக்கேன். அதாவது மறுபிறப்பை வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்களா, இறந்ததுக்கப்புறம் வேற ஒரு வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உயிரோட வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஹீரோ அவனோட வேர்ல்டில் இருந்து இறந்ததுக்கப்புறம்
ஆனதுக்கப்புறம் இந்த ஒரு மேஜிக்கல் வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா எழுந்திருக்கான். ஸோ அதுக்கப்புறம் இவனுக்கு தெரிய வருது அப்படின்னா இந்த வேர்ல்டில் இருக்க மிகப்பெரிய ஒரு கிளாஸ், ரொம்ப ஃபேவரட்டான கிளாஸ்னால் அது ஹெவிக் நைட் தான் அப்படின்னு சொல்லிட்டு, கடவுளே எனக்கு எப்படியாவது அந்த ஒரு ஹெவிக் நைட் கிளாஸ் வந்துடணும் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டே இருப்பான். அண்ட் அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த ஹெவிக் நைட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும் அவனோட கையில் இருந்து. ஸோ எப்படி நம்ம கேம்ஸில் நம்ம ஸ்டாட்ஸ்லாம் காமிப்பாங்க, ஸோ அதே மாதிரி அவனோட கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்ஸ்லாம் காமிக்கும். உடனே அவன் சந்தோஷத்தில் அவங்க அப்பா பார்த்து எப்படியும் எனக்கு ஹெவிக் நைட் கிளாஸ் கிடச்சிருச்சாப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக கேட்க அவங்க அப்பா ஒரே ஷாக் ஆயிடுவான். என்னடா சொன்ன, ஹெவிக் நைட்டா, எங்க காமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவமா வந்து பார்த்தீங்கன்னா அவனோட கையை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி பார்ப்பாங்க. ஸோ அப்போ தான் நம்ம ஹீரோக்கு தெரிய வரும், இந்த உலகத்தில் சிம்பிள் அண்ட் பவர்ஃபுல்லான கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கொண்டாடப்படுவாங்க. அண்ட் ஹெவிக் நைட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பவர் அப் ஆக முடியும். ஸோ அதனாலேயே அதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வெறுத்து ஒதுக்குவாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீழ்த்தரமான ஒரு கிளாஸாக வந்து பார்த்தீங்கன்னா நடத்துவாங்க. ஸோ அதனால தான் அவங்க அப்பனுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக். ஏன்னா இவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வில்லேஜில் ஒரு மிகப்பெரிய ஆள், என்னடா சொல்கிற இந்த ஹெவிக் நைட்டை உனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கோவத்தில் அவனை பிடிச்சி அடிச்சு ஒரே ஒரு அடி அடிச்சிருவான் கோவத்திலேயே. ஸோ அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ சொல்லுவான், அப்பா இது என்னதான் ஹெவிக் நைட்டாக இருந்தாலும் இதோட டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இவனும் சமாளிக்கலாம்னு பார்க்குறான். ஆனால் அவங்க அப்பா டிஃபென்ஸ்லாம் வச்சுட்டு ஒன்றும் பிடுங்க முடியாதா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிடுறான். ஸோ ஏன்னா இந்த உலகத்தில் அந்த ஒரு ஹெவிக் நைட்டை ரொம்ப கீழ்த்தரமாக தான் பார்க்குறாங்க. ஸோ உன்னால் நம்மளோட எட்வேகன் அப்படிங்கிற ஃபேமிலி பேருக்கு கலங்கம் உண்டாயிருச்சுடா, உன்னையெல்லாம் வச்சுட்டு என்ன தான் பண்ணுறது, உன்னையெல்லாம் என்னோட பையன் சொல்கிறதுக்கே எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி திட்டிகிட்டு இருக்கப்பவே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு கேரக்டர் உள்ளே நுழையிறாங்க இந்த ஒரு சர்ச்சுக்குள்ளே. ஸோ ரொம்ப அழகான ஒரு ஃபீமேல் கேரக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு இருக்காங்க. ஸோ நான் சொல்லலை, அங்கே இருக்க மக்களே அப்படி தான் சொல்கிறாங்க. இவ பார்க்க ரொம்ப அழகாக இருக்காளே, இவ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ச் ஃபேமிலியை சேர்ந்தவ. ஸோ பிரான்ச் ஃபேமிலினா ஒன்றும் இல்லை, அவங்க தம்பிக்கு பிறந்தவங்க இல்லை தங்கச்சிக்கு பிறந்தவங்க, ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள பிரான்ச் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோக்கு இவளை பார்த்த உடனே ஞாபகம் வருது. ஏன்னா இவளும் நம்ம ஹீரோவும் சின்ன வயசில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களா இருக்கப்ப ஒன்றா சேர்ந்து விளையாண்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவங்களோட ரொம்ப ஸ்டேட்டஸில் அதிகம் அப்படிங்கிறனால விளையாடக்கூடாதுன்னு சொன்னால அவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மறந்துடுவான். பட் இப்போ இவன் எங்கே எதுக்கு வந்திருக்கா அப்படின்னா இவளும் வந்து பார்த்தீங்கன்னா பிளெஸ்ஸிங்கை வாங்குறதுக்காக வந்திருக்கா. அதாவது ஒரு சர்டன் ஏஜ் வந்தோடனே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிளெஸ்ஸிங்காக போவாங்க போல். அன்னைக்குன்னு பார்த்து இவளும் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கா. ஸோ இவன் கேட்குறான், நான் இந்த இடத்துல பிளெஸ்ஸிங்காக வந்திருக்கேன், நான் பிளெஸ்ஸிங் வாங்கிக்கலாமா அப்படின்னு. அவங்க அப்பனும் சரி அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் இவளுக்கு பிளெஸ்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், நம்ம ஹீரோக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு. நான் நினச்சேன் இது நடக்கக்கூடாது, இது வந்து பார்த்தீங்கன்னா நடத்தவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிளெஸ்ஸிங் கிடைக்குது. அவளோட பிளெஸ்ஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவள் கிளாஸ் மாஸ்டர் ஸ்வாட்ஸ்மேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வாட்ஸ்மேனாக இருக்கா. அட்டாக் ரொம்ப அதிகம். இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு கிளாஸ். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த இடத்துல சந்தோஷம், நம்ம ஹீரோவை தவிர, நம்ம ஹீரோவோட அப்பாவை தவிர. இன்ன வரைக்கும் நல்லா இருந்தவ டப்புன்னு பிளெஸ்ஸிங் கிடச்சோடனே வெளியே பேச ஆரம்பிச்சிட்டா, என்னப்பா உன்னோட எல்லா ஸ்கில்ஸையும் நானே வாங்கிட்ட போல அப்படின்னு சொல்ல, இன்னொரு சைடு அவங்க அப்பா சாக்கில் இருக்கான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த உள்ளே வந்தாலும் அவரை வந்து பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சிட்டு, நீ தான்ப்பா என்னோட பொண்ணு, எனக்கு அடுத்தபடி நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எட்வேகன் ஃபேமிலியை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அன்பு காட்டுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காட்ட ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் இவன் வந்து சொல்கிறா, பரவாயில்ல நான் இனிமேல் உங்களோட பையனோட எல்லா பர்டனையும் நானே வாங்கிக்கிறேன், நானே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஹையர், அதாவது அடுத்த எட்வேகன் ஃபேமிலியோட ஹெட்டாகவே நானே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இன்னொரு சைடு அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா நீ என்னோட பையனே கிடையாது, இந்த இடத்த விட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்லி என்ன வெளியே கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையா வந்து பார்த்தீங்கன்னா கழுவி ஊத்துறான். நம்ம ஹீரோவும் இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியான கிளாஸ் இந்த ஹெவிக் நைட் தான், ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹெவிக் நைட்லாம் வெஞ்சிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது, இன்னொரு தடவை உன்னை பார்த்தேன் உன்னை குழி தோண்டி பதச்சிருவேன், வெளியே போயிட்டு எங்கேயாவது நம்மளோட ஃபேமிலி நேமை நீ யூஸ் பண்ணி தெரிஞ்சது உன்னோட தலையை வெட்டி கொண்டு வர சொல்லிடுவேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டிட்டு அவங்க அப்பா வந்து அந்த இடத்த விட்டு போயிடுவான். ஸோ நம்ம ஹீரோவும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களுக்கு கொடுக்குற, அதாவது அவங்க மேன்ஷன்ல இருந்து அவனுக்கு சில காசுகள் கொடுத்து அவனை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே அமைச்சிருவாங்க. ஸோ அந்த வால்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக காயின் கொடுத்துட்டு அவனை வெளியே அமைச்சிருவாங்க. ஸோ அவனும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த இடத்த விட்டு வெளியே இருந்து போயிடுவான். ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கிளம்புறான். ஸோ இந்த மாதிரி எல்லா அனிமல்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா காமனான கான்செப்ட் ஒன்று தான். ஸோ இந்த மாதிரி வெளியே துரத்தி அடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல இருக்க மான்ஸ்டர்ஸையோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க டெவில்ஸையோ வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட் பண்ணுறதுக்காக சில ஹண்டிங் டீம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க, இந்த மாதிரி ஹீரோஸ் எல்லாருமே. ஸோ அதே மாதிரி இந்த அனிமலும் இருக்காங்க. சில பேர் ஆளுக்கு தேடிட்டு இருக்காங்க, ஆள் பிடிக்க, அதாவது அதாவது அந்த குவிஸ்ட்டை முடிச்சாங்கன்னா அவங்களுக்கு காசு தருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜோக்கர் கேர்ள் கேரக்டரை வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. இந்த கேரக்டர்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஃபைட் பண்ணிட்டு இருக்கப்போ இந்த கேரக்டர்லாம் காமிப்பாங்க. போக தான் நமக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேன்ஷனில் தங்கலான்னு சொல்லிட்டு போய் தங்குறான்.
நம்ம ஹீரோ திங்க் பண்றான். ஹெவி நைட் தானே இருக்கறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கான கிளாஸ். ஏன் இந்த உலகத்துல மட்டும் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவன ட்ரீட் பண்றாங்க? ஒரு வேளை உண்மையாலுமே இந்த உலகத்துல ஹெவி நைட் லோவான கிளாஸ் தானா? நாம தான் தெரியாம எடுத்துட்டோமா? இங்க இருக்க என்வைரன்மென்ட் இந்த ஒரு சிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஹெவி நைட்க்கு ஆப்போசிட்டா தான் எல்லாம் பேசுறாங்க. சரி நம்மளோட ஸ்டேட்டஸ ஒரு தடவ பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்டாட்ஸ ஓப்பன் பண்றான். அட்டாக் 3 இருக்கு, டிஃபென்ஸ் 3 இருக்கு, மேஜிக்கல் எபிலிட்டி 5 இருக்கு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ எல்லாத்து கேம்லயும் அதே தான் ஸ்கில்ஸ்ன்னு ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதுல ஓத் ஆஃப் எ ஹெவி ஆர்மர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் இருக்கு. ஸோ இந்த ஸ்கில்ல வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ண நம்மளோட ஹீரோவான டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாம இதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கில்ஸை பத்தி சொல்லிட்டு இருக்கான். அதாவது ஒவ்வொரு தடவை பிளேயர் லெவலப் ஆக ஒவ்வொரு ஸ்கில் பாயிண்ட் கிடைக்கும். அந்த ஸ்கில் பாயிண்ட்டை வச்சு நம்ம ஸ்கில் ட்ரீயை வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணிக்கலாம். ஸ்கில் ட்ரீல 2 டைப் இருக்கு. ஒன்னு ஃபிக்ஸ்டு ஸ்கில்ஸ், இன்னொன்று ரேண்டம் ஸ்கில்ஸ். ஃபிக்ஸ்டு ஸ்கில்ஸுங்கிறது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்கில் தான், அது ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். ரேண்டம்ங்கிறது நீங்கள் அப்பப்போ எந்தெந்த ஸ்கில் வேணுமோ நீங்கள் உங்களுக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரியோ அல்லது ஃபைட்டுக்கு தகுந்த மாதிரியோ நீங்கள் மாற்றிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அன்லாக் பண்ண ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் பூஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் இருக்கு. மற்ற கிளாஸை கம்பேர் பண்ணுறதோட நம்ம ஹெவி நைட்டோட கிளாஸில் டிஃபென்ஸ் ரொம்பவும் அதிகமாக இருக்கும். அண்ட் பிகினர் ஸ்வாட்ஸ்மேன் ஒரு ஸ்கில் செட் இருக்கு. இதை வச்சு உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக்கும் பண்ண முடியும். ரொம்ப மோசமான அட்டாக்னு சொல்ல முடியாது, பட் ஓரளவுக்கு டீசென்டான அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனோட ஸ்கில்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்க அந்த ஒரு 5 பாயிண்ட், அதாவது கிளாஸ் அவங்களுக்கு கிடைச்ச உடனே அவங்களுக்கு ஒரு 5 ஸ்கில் பாயிண்ட் தருவாங்க. அதை வச்சு அவன் ஓத் ஆஃப் ஹெமி ஹார்மரை வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டுடுறான். ஸோ அந்த டிஃபென்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சரி இப்போ ஹன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு இருக்கான். வெளியே போயிட்டு இருக்கப்ப அங்கே இருக்க உலகம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அனிமேஷனும் சூப்பராக இருந்துச்சு. அதை அவனும் ரசித்தான், நானும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரசித்தேன். ஏன்னா நல்லா இருந்தது. அங்கே சின்ன தவளை மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அந்த தவளையை வந்து பார்த்தீங்கன்னா சரி ஹன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த தவளையோட ஸ்டாட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறான். ஸோ நம்மளோட எனிமியோட ஸ்டாட்ஸ் நம்மளால பார்க்க முடியும் போல. ஸோ லெவல் 2 மான்ஸ்டர், அதோட ஹெச்பி 7 இருக்குது, எம்பி 3 இருக்குது. டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா அது ஜம்ப் பண்ணி அட்டாக் பண்ணலான்னு வரப்ப நம்மளோட ஹீரோ சரி நம்ம டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரேம்பட் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற அவனோட ஒரு ஸ்கில்லை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறான். அந்த ஸ்கில்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ்டல் மாதிரி ஒரு வால் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வருது, ஒரு சீல்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் அடித்த வேகத்தில் அந்த தவளை வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருது. அதுக்கப்புறம் அந்த ஸ்கில்லுங்கிறது ஒரு காமனான ஸ்கில், நம்ம ஹெவி நைட்டுக்கு இருக்க ஒரு காமனான ஸ்கில். அந்த ஸ்கில்லை யார் அட்டாக் பண்ண வந்தாலும் இந்த ஒரு ஸ்கில்லை நீங்க போட்டீங்கன்னா நம்ம ஹீரோக்கு எந்த அளவுக்கு டிஃபென்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு அந்த ஒரு எனிமியை வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ நமக்கு டிஃபென்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா, இப்போ டிஃபென்ஸ் 90 இருந்ததுன்னா 90 அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு தவளை மேலே விழுவும். அப்படி அவன் அந்த ஸ்டோன் எடுத்துட்டு இருக்கான். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக்கல் ஸ்டோன். ஸோ அதை எடுக்கலான்னு பார்க்குறப்ப ஒருத்தன் தலை வரைக்கும் ஓடிட்டு இருக்கான். ஐயோ என்னை யாராவது காப்பாத்துங்களேன் அப்படின்ட்டு. யாரா அவன் ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை போய் பார்க்குறான். என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். என்னை காப்பாத்துப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏகப்பட்ட அந்த மாதிரி தவளைகள் இருக்கு. நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு அதை டிஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போகிறப்ப பக்கத்தில் இருக்க வேண்டிய அங்கே போகாத, அங்கே ஏகப்பட்ட தவளை இருக்குது, உன்னால் கண்டிப்பாக டிஃபீட் பண்ண முடியாது, நீ எத்தனாவது லெவலில் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 2வே அப்கிரேட் ஆயிருக்கேன். அதாவது அந்த ஒரு தவளையை கொன்னால அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவன் லெவல் 2க்கு அப்கிரேட் ஆயிருக்கான் அப்படின்னு சொல்ல, இன்னது லெவல் 2 வாடி, நானே உன்னோட அதிகமான ஒரு ஆள்றா, நீ என்னோட வீக்காக இருக்க, நீ எப்பறம் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிறாடி, உன்னால் தப்பிக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. நம்ம ஹீரோ சைலண்டாக அங்கே இருக்க எல்லா தவளையும் பார்த்துட்டு ரேம்பட் ரிஃப்ளெக்ஷனை யூஸ் பண்ணால் இங்கே இருக்க எல்லா தவளையும் டிஃபீட் பண்ண முடியுமா என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கான். பட் அவன் யோசிச்சுட்டு இருக்க டைம்லேயே அங்கே இருக்க எல்லா தவளையும் ஒன்றா சேர்ந்து அட்டாக் பண்ண வர அவன் அதே ஒரு பவரை ரேம்பட் ரிஃப்ளெக்ஷனை மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணான். அந்த தவளை எல்லாம் அடித்த வேகத்தில் அப்படியே தெரிச்சிருந்தாங்க. ஸோ அப்புறமேட்டு தான் சைடில் டிஃபென்ஸ் 10 அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அதாவது அந்த ஒரு டிஃபென்ஸ் 10ங்கிறனால அட்டாக்கும் அவங்களுக்கு 10 தான் இருக்கும். ஸோ அதனால் எல்லா தவளையுமே வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருது. ஸோ இதை பார்த்த உடனே அவனுக்கு ஒரே சாக்கு, அதாவது பக்கத்தில் இருந்த அந்த ஒரு அட்வென்ச்சரருக்கு ஒரே சாக்கு. என்னடா நீ ஒரே அடியில் எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்ட, உன்னோட பேர் என்னடா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் தான் எல்மெஸ் எட்வார்கன் அப்படின்னு சொல்லலாம்னு பார்க்குறப்ப அவங்க அப்பா சொல்கிறான், எட்வேகன் அப்படிங்கிற பேரை அவன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இவன் கவனத்தில் எடுத்துக்கிட்டு, இல்லை என்னோட எட்வேகன் இல்லை, என்னோட பேர் தான் எலிமஸ், எலிமஸ் த ஹெவி நைட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது காய்ஸ். ஸோ நல்லா இருக்கும்னு நம்புறேன். ஸோ நல்லா இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஒரு அனிமே கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு. ஃபைட் சீன் சூப்பராக இருந்துச்சு. அதையும் மறக்காம இன்ஸ்டாவில் பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஒரு காமனான கான்செப்ட் தான், எல்லா அனிமையிலையும் பார்க்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். ஸோ நீங்கள் ஸ்வாட் ஆர்ட்ஸ் ஆன்லைனாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா இன்னொன்று வந்தது ரைசிங் ஆஃப் சீல்ட் ஹீரோவாக இருக்கட்டும். ஸோ அதில் இருக்க மாதிரியே தான் ஒரு கான்செப்ட். அதாவது ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவமதிக்கப்படுறான் ஃபர்ஸ்ட்லேயே அவனோட பவர்ஸால். அதுக்கப்புறம் அவன் போய் எப்படி அவன் பவர் அப்கிரேட் பண்ணி அவனை அவமதிச்சு இவங்க கிட்ட போய் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவன் பவர்ஃபுல்லான ஆள் தாண்டா நானும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிமும் கொண்டு போகுது. ஸோ இதுதான் ஒரு இப்போதைக்கு இருக்க ஒரு கான்செப்ட். ஸோ மீண்டும் உங்களை நிறைய நியூ அனிம்ஸில் வந்து வேணால் சந்திக்கிறேன். ஏன்னா இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புது அனிம் வேர்ல்டுக்குள்ளே போக போகிறோம். அண்ட் புது கண்டென்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வரப்போகுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வீடியோவில் வேறு ஏதாவது குறை இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட அடுத்தடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக